Hi friends, welcome to South India Kitchen. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் கோதுமை ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 250 கிராம் கோதுமை எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறமா சின்ன பால் ஷேப்புக்கு உருட்டிக்கணும். இந்த மாதிரி சின்ன சைஸ்க்கு உருட்டினா போதும். எல்லா மாவையும் இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் வச்சு அழுத்திக்கணும். லைட்டாக இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. அப்புறமா சின்ன சின்ன கட்டிங்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஷேப் பண்ணிக்கோங்க. எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே ஷேப் பண்ணியிருக்க மாவை இதில் போட்டுடலாம். கேஸ் சிம்லே வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். லைட் ப்ரௌனிஷ் கலருக்கு பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் வடிகட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக வெல்லத்தை தண்ணி சுடு பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் திக்னஸ் வர அளவுக்கு பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க ஸ்நாக்ஸை இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டன்ட் கோதுமை ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கலாம். வித் லவ்விங் காட் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. பை பாய்.